இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதிகாரம் 15 வசனம் 6. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர், தன்னுடைய சகோதரர்களால வெறுக்கப்பட்டவர், அடிமையாக கொண்டு போகப்பட்டவர், தவறு பண்ணாம சிறைச்சாலையில் போகப்பட்டவர். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு கர்த்தரை தேடினாரு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். யோசேப்புடைய வாழ்க்கையில இப்படியே கஷ்டம், ஒரு மாதிரி யோசேப்புடைய வாழ்க்கையில கஷ்டமான வாழ்க்கை, நெருக்கம், போராட்டம் அப்படியே அவருடைய வாழ்க்கையில கடந்து வரல. ஒரு நாள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எகிப்து தேசத்துல பயங்கரமான ஒரு செழிப்பு. எல்லா நாடுகளிலும் இருந்து எல்லா ஜனங்களும் தானியம் வாங்குவதற்கு யோசேப்பை தேடி வந்தார்கள், எகிப்துக்கு வந்தார்கள். பிரியமானவர்களே, சாதாரணமான ஒரு யோசேப்பை கர்த்தர் கொடுக்கிற ஒரு நபராக மாற்றினார். தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் யோசேப்புக்கு முன்பதாக நிற்கும்படியாய் எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். யாரால் யோசேப்பு தள்ளப்பட்டாரோ, யாரால் யோசேப்பு விற்கப்பட்டாரோ, அதே சகோதரர்களே யோசேப்பிடம் வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரை உண்மையா தேடுங்க, அவரை உண்மையாய் ஆராதிங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து தினந்தோறும் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கடன் பாரங்களை எல்லாம் மாற்றுவார். உங்களை அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அநேகரை நீங்கள் போஷிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எப்படியோ கடன் பாரத்துல மாட்டி சிக்கி கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. எல்லா கடன் பாரங்களை மாற்றுங்க, தேவைகளை சந்திங்க, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, நெருக்கங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. குடும்பங்களை கத்த சமாதானத்தை தருகிறபடி நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, கடன் கொடுப்பா என்று சொல்லியிருக்கிறேன். கொடுக்கிற கரங்களாக, அநேகரை போஷிக்கிற கரங்களாக கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துங்கப்பா. செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞான கிருபைகளை கொடுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களை கொடுக்கும் கரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்காக, உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.